யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. மன அமைதி. இந்த மனம் எப்போதும் ஓரிடத்தில் நின்று நிலை கொள்வதில்லை. எதையாவது மாறி மாறி நினைத்து கொண்டே இருக்கும். ஒன்றை விட்டு ஒன்றை தாவும். இந்த மனத்தை அடக்கி ஒருமுகப்படுத்துவது என்பது எளிய காரியம் அல்ல. ஞானிகளுடைய சங்கத்தினால் நம்முடைய முயற்சிக்கு பயன் ஏற்படும். அவர்களது அருள் நோக்கமும் நம்முடைய முயற்சியும் சேர்ந்தால்தான் விரைவில் மன அமைதி கைகூடும். மெஞ்ஞானிகளை அடைகின்ற பக்தர்கள் சில கணங்கள் மன அமைதி பெற்று நிற்பார்கள். சிறிது நேரத்திலேயே இந்த இன்பம் வருமானால் அவர்களது திருவருளை பெற்றால் மிகச்சிறந்த அனுபவத்தை அடையலாமே என்ற எண்ணம் அப்போது தோன்றும். அதற்குரிய சாதனையை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ஏற்படும். அந்த சாதனைக்கு வழி என்ன? அந்த ஞானிகளை குருவாக கொண்டு முயற்சி செய்ய வேண்டும். கடற்கரைக்கு செல்கிறான் ஒருவன். காற்று அடிக்கும்போது ஒரு துளி தண்ணீர் அவன் நாவில் படுகிறது. அந்த நீர் உப்பு கரிக்கிறது. அதன் சுவையை கண்டு கடல் தண்ணீர் முழுவதும் உப்பு கரிக்கும் என்று தெரிந்து கொள்வான். கடல் முழுவதையும் சாப்பிட்டால்தான் அந்த உண்மை தெரிய வரும் என்பது இல்லை. ஒரு துளியின் சுவையை அறிந்த மாத்திரத்தில் கடல் முழுவதுமே அந்த சுவையுடையது என்பதை தெரிந்து கொள்வதைப் போல ஞானிகளிடையே சில கண நேரம் இருக்கும்போது கிடைக்கின்ற அனுபவத்தை கொண்டு பெரியவர்கள் சொல்லியிருக்கிற அனுபவங்கள் சத்தியமானவை என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஞானிகளை சந்திப்பதால் ஏற்படுகிற முதல் லாபம் இது. பிறகு இறைவனுடைய திருவருள் அனுபவத்தை பெறலாம். குருநாதரின் துணையினால் ஆத்மசாந்தி கிடைக்கும். அந்த நிலை பொய் அன்று என்ற நிச்சய புத்தி உண்டாக்கும். இதுவரைக்கும் சாத்திரங்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்ற சந்தேகம் இருந்தாலும், ஆட்சேப சமாதானங்களால் சாத்திரங்களின் கருத்துக்களில் தெளிவு ஏற்படாமல் இருந்தாலும், ஞானிகளுடைய சங்கத்தினால் ஓரளவு அனுபவம் உண்டாகும் போது மனம் தெளியும். அதுவரைக்கும் நாம் ஒளியில்லாத உலகத்தில் நடமாடிக்கொண்டிருப்போம். கடவுள் இருக்கிறார் என்பது பற்றி கூட நமக்கு சந்தேகம் தோன்றும். ஆனால் சாதுக்களுக்கு முன்னால் இருக்கும்போது ஒளி உலகத்தில் முதலடி வைப்போம். உண்மை புலனாகும். அந்த ஞானிகளுடைய வாழ்க்கை நிலையை பார்த்து இது இவருக்கு சாத்தியமானதாக இருப்பதால் நமக்கும் சாத்தியமாகலாம் என்ற நம்பிக்கை உண்டாகும். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வகையான மாறுதல் ஏற்படும். கோவில்களுக்கு சென்று கடவுளை தரிசிப்பதால் அத்தகைய மாற்றம் நமக்கு உண்டாவதில்லை. இறைவன் திருவருள் அனுபவம் பெற்ற பெருமக்களோடு சேர்ந்து அவர்களது திருக்கண் பார்வைப்பட அவர்களது உபதேசத்தை கேட்டால் நம் வாழ்க்கை திசை திரும்பும். அப்போது தக்க உபதேசத்தை குருநாதர் செய்வார்.